Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கும். அந்த மாதிரி நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கு ரொம்பவே பேர் போன ஒரு இனிப்பு வடை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரே மாவு வச்சு இனிப்பு and காரம் ரெண்டு வடையும் நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை செய்யறதுக்கு வெள்ளை உளுந்து 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப் எடுக்கும்போது தாராளமாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லைருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா காணும். இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக அதோட தண்ணியை வடித்து உளுந்து எடுத்துக்கலாம். அது பாருங்கள், அரிசியும் தெரியும் உங்களுக்கு. ஒரு கொஞ்சமாக தான் அரிசி சேர்த்துருக்கோம், நிறைய சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரைன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நான் வந்து பாரம்பரிய முறைப்படி அதாவது ஆட்டாங்கல்ல வந்துட்டு மாவு ஆட்ட போகிறோம். ஸோ வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் தண்ணி சேர்க்காமல் உளுந்து இது கூடவே சர்க்கரையும் 2 ஏலக்காவையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டலாம். ஸோ கம்மியான குவான்டிட்டியாக இருந்தால் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டாங்கல்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ வெறும் உளுந்து மட்டும்தான் இப்போ நம்ம ஆட்டுறதுனால இதில் வந்து நம்ம மாவு கொஞ்சம் நல்லா காணினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கார வடை செய்கிறதுக்கும் வந்துட்டு இதாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்கும். ஸோ 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். நம்ம இங்கே அரைக்கிறது வந்து ஆட்டாங்கல்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. மிக்ஸியில் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இப்போது நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க மாவில் ஏலக்காயும் சுகரும் வந்து சேர்த்துக்கிறோம். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாமே தவிர தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மாவு எப்படி நல்லா லிக்விடாக, அதாவது லூசன் ஆயிடுச்சு நல்லா. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கலை. இப்போது இந்த மாவு நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் தளத்தலன்னு தான் இருக்குது, இன்னும் கெட்டியாக வந்திருக்கணும். சர்க்கரை சேர்த்தாலே உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும், நீர்த்து போன மாதிரி. ஸோ இப்போது நம்ம மெதுவடைக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கெட்டியாக. இது வந்து நம்ம ஸ்வீட் வடை செய்கிறதுக்கு. இப்போ இது கெட்டியாக இல்லாததுனால நம்ம இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மைதா இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், மைதா எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நீங்கள் கார வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிப்பு வடை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஃபேமஸ் இது. ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தாலே கண்டிப்பாக இந்த வடை இருக்கும். நீங்கள் ராசிபுரம், இந்த நாமக்கல் சைடு, சேலம் சைடு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்த பெண்களுக்கு இது கொடுப்பாங்க, உளுந்தில் இந்த மாதிரி செஞ்சு. அதே மாதிரி எனி ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வடை தான் சுடுவாங்க. கச்சாயம்னு சொல்லுவாங்க, உளுந்து கச்சாயம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு டீ கடை போண்டான்னு கூட சொல்லுவாங்க. டீ கடையில் ஸ்வீட் போண்டா இந்த மாதிரி தான் செய்வாங்க. என்ன அவங்க ரவுண்டாக பால்ஸ் போட்டு செய்வாங்க. நம்ம வந்து இங்கே வடை மாதிரி செய்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. நீங்கள் இந்த ஏரியா சேலம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வடை வந்துட்டு. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா ஒரு விருந்துலேயும் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி மெதுவடைக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது மிளகு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி வடை போட்டு எண்ணெயில் 2 பக்கமும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரே மாவு வச்சு நம்ம 2 வெரைட்டி செஞ்சுருக்கோம். வீட்டில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டாங்கல்ல ஆட்டுறதுனால உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுது. நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே நல்லா ஆட்டிக்கலாம். உங்களுக்கு அதுவும் நல்லா தான் வரும். ப்ளஃபியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.